புராண காலத்தில் ஒரு சமயம் துர்வாச முனிவர் தனது காலை அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு சிவனை தியானித்து நெற்றியில் திருநீர் அணிந்து பித்ரு லோகத்தை நோக்கி புறப்பட்டார். அவரை வழியில் கண்ட தேவர்கள் எல்லாம் வணங்கிச் சென்றார்கள். அப்போது அவர் ஒரு மிக பெரிய கிணறு ஒன்றை கண்டார். இவ்வளவு பெரிய கிணற இத்தனை நாள் நாம் பார்த்ததே இல்லையே என்கிற சிந்தனையுடன் அதனுள் ஒரு கணம் கண்களை சுருக்கி எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். அந்த பெரிய கிணற்றினுள் நரகத்தின் ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருந்தது. கடும் தீயும் அமில மழையும் பாம்பு தேள் போன்ற கடும் விஷ ஜந்துக்களும் அங்கே ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தன. பூலோகத்தில் பாவம் செய்த பலரும் அங்கே வதைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். துர்வாச முனிவர் குனிந்து அங்கே பார்த்துவிட்டு நகர்ந்த அந்த மறுகணமே திடீரென்று அங்கே நிலைமை தலைகீழாக மாறியது. பாம்புகளும் தேள்களும் மலர் மாலைகளாயின. அமில மழையானது நிஜ மழையானது. சுட்டெரிக்கும் தீ இதமான தென்றலாக அங்குள்ளோரை வருடியது. நரகம் முழுக்க இனிய நறுமணம் வீசியது. அங்கே இருந்த பாவம் செய்த ஆத்மாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன. நரகத்தை காவல் செய்த கிங்கரர்கள் இதையெல்லாம் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். யமதர்மனிடம் சென்று திடீரென்று நரகம் சொர்க்கமாக மாறிப்போனது பற்றி சொன்னார்கள். நேரில் சென்று நடந்து கொண்டிருந்தவற்றை கண்ட யமன் திகைத்தார். தர்ம சாஸ்திர நெறிகள் ஒருவேளை நமக்கு தெரியாமல் மாற்றப்பட்டு விட்டனவா? அல்லல் பட வேண்டியவர்கள் ஆனந்தமாக திரிகிறார்களே என்று பதற்றத்துடன் இந்திரனிடம் ஓடினான். வந்து பார்த்த இந்திரனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. தேவாதி தேவர்கள் எவருக்கும் இதற்கான காரணம் தெரியவில்லை. எனவே எல்லோரும் சேர்ந்து ஈசனிடம் போனார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு சிரித்தார் ஈசன். தனது நெற்றியை காட்டி, இந்த திருநீற்றை மோதிர விரல், நடுவிரல், ஆட்காட்டி விரல்களால் எடுத்து நெற்றி நிறைய 3 கோடுகளாக அணிய வேண்டும். இதுதான் முறை. அகாரம் என்பது பிரம்மனையும், உகாரம் என்பது விஷ்ணுவையும், மகாரம் என்பது என்னையும் குறிக்கின்றன. எனவே சாஸ்திர நெறிப்படி திருநீர் அணிந்த தவசீலரான துர்வாசர் பித்ரு லோக கிணற்றை குனிந்து பார்த்தபோது அவரது நெற்றியில் இருந்து ஒரு சிறு துளி திருநீரு உள்ளே விழுந்துவிட்டது. அதனால்தான் நரகம் சொர்க்கமாக மாறிப்போனது என்றாராம் சர்வேஸ்வரன். இதை கேட்ட அனைவருக்கும் திருநீற்றின் மகிமை புரிந்தது.